சாந்தி. அவ்யக்த சமிகை 4 பிப்ரவரி 2024. இன்றைக்கு பாபா நம்ம சொல்லக்கூடிய மகா வாக்கியம், ईश्वरीय परिवार में आई हुई हर आत्मा में कोई न कोई विशेषता अवश्य होती है। अपनी विशेषता को जानकर उन्हें कार्य में लगाओ. பாபா சொல்றாரு, ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை அவசியம் இருக்கின்றது. ஏன்னா இது யாருடைய செலக்ஷன்? இது பாபாவினுடைய, பரமாத்மாவினுடைய செலக்ஷன். அதனால பாபா ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மையை பார்த்துதான் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எனவே பாபா சொல்றார், அந்த விசேஷத்தன்மையை தெரிந்து கொண்டு அதை சேவையில் ஈடுபடுத்துங்கள். நம்ம எப்படி நிறைய தாய்மார்களை பார்க்கிறோம் இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தருக்கு நல்லா வரையக்கூடிய கலை இருக்கும், யாரோ நல்லா அழகா எழுதுவாங்க, யாரோ நல்லா பேசுவாங்க, யாரோ நல்லா ஹிந்தி தமிழ் ரெண்டும் தெரியும், அப்ப அதுக்கான சேவை செய்வாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உங்களிடம் என்ன விசேஷத்தன்மை இருக்கோ அதை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். मधुरता का गुण, स्नेह का गुण जो भी स्वयं में है उसे कार्य में लगाओ तो दूसरे सब गुण सहज आते जाएंगे. இனிமை தன்மையின் குணம், ஸ்நேகம் அன்பினுடைய குணம் என்று உங்களுக்குள் எது இருக்கின்றதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பிறகு மற்ற அனைத்து குணங்களும் தானாகவே உங்களுக்குள் வந்துவிடும். எனவே பாபா சொல்றாரு, இந்த குணங்களை காரியத்துல ஈடுபடுத்துங்க. जैसे लोहा पारस से लगकर पारस बन जाता है, वैसे आपका संग कड़वे को भी मीठा बना दे. எப்படி அந்த இரும்பாகப்பட்டது அந்த பாதரசம் அதனோட இருந்ததுன்னா இது மெதுமெதுவா அந்த குணத்தை தனக்குள்ள கொண்டு வந்துடுதான். அது போல பாபா சொல்றாரு, உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க மேபி ஒருவேளை கசப்பானவர்களாக கூட இருக்கலாம், இரும்பு போல இருக்கலாம். ஆனால் உங்களை பாபா விசேஷமாக அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, உங்களிடம் அந்த இனிமைத்தன்மை, உங்களிடம் அந்த பணிவுத்தன்மை, நல்ல நல்ல குணங்கள் உங்களிடம் இருக்குன்னு பொழுது உங்களுடைய தொடர்புல வந்தாவது அவர்களுக்குள் அந்த நல்ல குணம் வரட்டும். எனவே பாபா சொல்றாரு, உங்களுடைய குணத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த கசப்புத்தன்மை நீங்கி அவர்களும் உங்களை போல் இனிமையாகட்டும். எனவே உங்களுக்கு பாபா என்ன ஒரு விசேஷத்தன்மை, என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்ன ஒரு நல்ல குணம் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க சேவையில ஈடுபடுத்துங்க. உங்களுடைய நடத்தையில அந்த குணத்தை கொண்டு வாங்க. அப்ப தானாகவே சேவை என்பது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.